சமீபத்தில் ஒருத்தர் ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க பாருங்க. எனக்கு ரத்தன் டாடா ஐயா அவர்கள் மரித்து போனார்கள் அல்லவா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து சொன்னாங்க. அவரை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் இயல்பிலேயே ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சின்ன வயசுலேருந்து அவர் என்ன நினைச்சாராம், பணம் சேர்ப்பதில் தான் பெரிய சந்தோஷம். பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தாராம். ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமே இல்லையா. அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணினாராம், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், ஸ்டோன்ஸ், விலையேற பெற்ற கற்கள், அதெல்லாம் சேகரிப்போம், அதில் சந்தோஷம் வருதான்னு பார்த்தாராம். அதையும் சேகரித்து பார்த்தாராம், அதுலயும் அவருக்கு சந்தோஷம் வரலையா. அப்புறம் உலக சிற்றின்பங்கள், அதுலனால நமக்கு சந்தோஷம் வருமானு பார்த்தாராம், அதுவும் வரலையா. அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சாராம், எக்கச்சக்கமா, அதனால வரும்னு பார்த்தாராம், அதுலயும் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரலையா. ஒரு நாள் என்ன ஆச்சா, அவருடைய நண்பர் சொன்னாராம், ஒரு 100 முடமான பிள்ளைகளுக்கு வீல் சேர் வாங்கி கொடுக்க போறோம், நீங்க டொனேட் பண்றீங்களா? அவர் சொன்னாரா, சரி டொனேட் பண்ணலாம், நம்ம கிட்ட தான் கோடி கோடியா குவிஞ்சிருக்கு, டொனேட் பண்ணலான்னு டொனேட் பண்ணாராம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரணும்னு அவரை இன்வைட் பண்ணி கூட்டு போனாங்களாம். அப்போ அவரும் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தாராம். அங்கே போகும்போது 100 கால் நடக்க முடியாத முடமாக இருக்கக்கூடிய 100 பிள்ளைகளுக்கு அந்த வீல் சேர் கொடுத்தாங்களாம். 100 பிள்ளைகளும் அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு ஓடுறதும், அந்த வீல் சேர்லேருந்து அப்படியே உருட்டிட்டு போகிறதும், நடக்கிறதும் மகிழ்ந்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணாங்களாம் பாருங்க. அதை பார்க்கும்பொழுது அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சான். அதில் குறிப்பிட்ட ஒரு பிள்ளை நேராக வேகமாக அவர்கிட்ட வந்து அவர் முகத்தையே கவனித்து பார்த்துட்டு இருந்துச்சான். அவர் கேட்டாரா, என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன? அந்த பிள்ளை சொல்லிச்சான், எல்லாரும் மாதிரியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நானும் போயிடலாம், ஆனால் உங்கள் முகத்தை நான் நல்லா பார்த்து வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா, சொர்க்கத்துக்கு நீங்கள் வரும்போது அங்கே நானும் வருவேன், அங்கே கூட நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அங்கே கூட நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிச்சான் பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, வாழ்வின் உண்மையான சந்தோஷம் என்பதை கொடுக்கும் பொழுதுதான் நான் பெற்றேன், நான் அனுபவித்தேன். கர்த்தருடைய நீதிமான்களே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களே, நீங்கள் இப்பூ உலகத்திலே செய்கிற தானங்கள், தர்மங்கள், நற்கிரியைகள், உதவிகள் ஒன்னு கூட படைத்த தேவன் மறப்பதே இல்லை. அந்த நற்கிரியைக்கான பெரிய பலனை நீங்கள் இங்கேயும் பெற்று அனுபவிப்பீங்க, மறுமையினையும் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். வேத வாக்கியம் அதை தான் சொல்லுது பாருங்களேன். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எடுத்து வந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு மறந்து போகலாம், நான் எடுத்து வந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்டுட்டு மறந்து போகலாம், ஆனா கணக்கு எழுதுற ஆண்டவர் மறப்பதே இல்லை. உன் கிரியைக்கு பலன் கொடுப்பதற்காக அதை எழுதி வைத்திருக்கிறார். இங்கேயும் நீ நலன் பெறுவாய், வளன் பெறுவாய், இந்த உடலை கடந்து மறுமையிலேயும் அந்த நற்கிரிகளை நீ எடுத்துக்கொண்டு செல்வாய் என்று படைத்த பரத்தின் தேவன் சொல்லுகிற அன்பு பிள்ளைகளே. அப்ப நீங்க எங்க சேர்த்து வைக்க போறீங்க? மண்ணுலகத்தில் சேர்த்து வைப்பதெல்லாம் திருடன் கண்ணமிட்டு திருடுவதற்கும் பூச்சிகள் அரிக்கப்படுவதற்குமே ஏதுவானவைகள். நற்கிரிகளை செய்து பாருங்கள். அந்த புண்ணிய கிரிகள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை விட்டு விலகாது. இம்மையிலும் பலன் பெறுவீர்கள், மறுமையிலும் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீ மரித்தால் நித்திய வீட்டுக்கு நீ போகும்போது ஒரு கூட்ட ஜனமே கரகோஷம் எழுப்பி உன்னை வெல்கம் பண்ணுவாங்களாம் பரலோகத்துல. பக்கத்துல பாத்துக்கலுங்க, பரலோகத்துல வாழக்கூடிய நாட்கள் அதிகமா, பூலோகத்துல வாழக்கூடிய நாட்கள் அதிகமா? இல்ல முதல்ல கேள்வி கேளுங்க, பரலோகத்துல வாழக்கூடிய நாட்கள் அதிகமா, பூலோகத்துல வாழக்கூடிய நாட்கள் அதிகமா? ஐயா இப்பவே கச்ச கச்ச நரக மாதிரி இருக்கு, நீ வரல பரலோகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. நான் சொல்லட்டுமா, இந்த உலக வாழ்க்கை குறுகினது. அது நீங்க 80 இல்ல 100 இல்ல 200 வருஷம் வாழ்ந்தா கூட அது குறுகினது. ஆனால் மறுமையின் வாழ்க்கை என்பது யுகா 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 யுகமாய் வாழ போகிறீர்கள். அப்ப நான் சொல்றேன், அங்க எடுத்துட்டு போங்க.
அங்க நற்கிரியில் எடுத்துட்டு போய் அங்க கட்டுங்க, அங்க கட்டுங்க. நீங்க செய்யக்கூடிய புண்ணிய கிரியைகள், நற்கிரியைகள். இதோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சாப்பாடு கொண்டு வந்து போட்டுட்டு போறதை மட்டும் நான் சொல்லல. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயம் யாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். என்கிட்ட ஏதோ செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி இருக்கு. ஒரு பண்டிகை நாட்களா யாருக்காச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். படிக்கிற பிள்ளைகளா அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு பெருசா இல்லாட்டா என்னால கொஞ்சம் சின்னதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப்பை வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது. கொடுக்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது உங்கள் கிரியைகள் மறந்து போவதில்லை. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? கல்லான இதயமா இருக்காதுங்க. உங்க இருதயம் கருணையான இருதயமாய் மாறுங்க. கருணையான இருதயமாய் மாறும், கனிவான இருதயமாய் மாறும். கொடுக்கிற இருதயம் நான் சொல்றேன் பியூரிட்டி ஆயிரும். பாருங்க, சுத்தமான இதயமா மாறும். கொடுக்க 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 இதயத்துல எந்த கசப்பு காழ்வுணர்வு இல்லாத அளவுக்கு உங்கள் இருதயம் மாய்மால மற்ற ஒரு இருதயமாய் கடவுளுடைய இருதயமாகவே மாறிவிடும். தேவனுடைய இருதயமாகவே உங்கள் இருதயம் மாறிவிடும். அப்ப இன்னைக்கு செய்முறைக்காக நம்ம இன்னைக்கு அதை செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு செயலுக்கான ஒரு வினை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. அது நிச்சயமாய் நம்மை வந்து அடையும். புண்ணிய கிரியைகள் ஒரு நாளும் மறக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, நீதியின் கிரியைகளை தேவாதி தேவன் வர்த்திக்க பண்ண விருத்தி அடைய செய்ய வல்லவரா இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே லாசர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் பாருங்கள், அவன் செல்வத்தோடு இருக்கிறான், வசதியோடு இருக்கிறான், எல்லா வாய்ப்புகளோடு இருக்கான். ஆனா தேவன் அதற்கு எதிரானவர் அல்ல. ஆனா அவன் என்ன பண்ணானா, அந்த நன்மைகளை அவன் மட்டுமே அனுபவிச்சானா. இந்த உலக வாழ்வில் அவன் கடவுளிடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை அவன் மட்டுமே அனுபவிச்சானா. அதனால்தான் பாருங்களேன், வாசிங்களேன் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இவன் ஐஸ்வர்யவான் என்றபடினால் தேவன் அவனுக்கு எதிரானவர் அல்ல. ஐஸ்வர்யம் தேவன் எதிர்க்கிற விஷயமும் அல்ல, வெறுக்கிற விஷயமும் அல்ல. என்ன, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை அவர் தான் தராரு. தேவன் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். பணத்திற்கோ ஐஸ்வர்யத்திற்கோ உங்கள் வசதியான வாழ்க்கைக்கோ தேவன் எதிரானவர் அல்ல. ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை சுயமாக நம்ம மட்டுமே அனுபவிக்கிற அந்த ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு தேவன் எதிரானவர். வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமானே, நீ மட்டும் அந்த நன்மையை அனுபவிச்ச, நீ மட்டும் அனுபவிச்ச. ஆனா உன் வீட்டுக்கு அருகாமையில் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன அனுபவிச்சான்? தீமைகளையா அனுபவிச்சான். பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த உலகத்துல 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் கூட வாழ்ந்தாலும் அந்த சிறிய வட்டத்துக்குள்ள நம்ம எவ்வளவு நற்கிரிகளை செய்யறோமோ, பரத்துல நித்திய ஜீவன்ல காலகாலமா யுகாயுகமா நம்ம தேற்றப்படலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க போய் நீங்க வேதனைப்பட போறீங்களா இல்ல தேற்றப்பட போறீங்களான்றது இங்க நீங்க செய்யக்கூடிய நற்கிரியை பொறுத்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் எப்படி உட்கார வச்சு சொல்லிட்டீங்களே, வசனம் சொல்லுதுங்கய்யா. அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? நற்கிரிகளை செய்ய போறேன், உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன், என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் செய்ய போறேன். நான் சொல்றேன், நீங்கள் இன்னும் ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தானியங்களை கட்டி வைக்கிறவன் மேல் சாபம் வரும், விற்கிறவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நான் இறைக்க போறேன், நான் கொடுக்க போறேன், நான் தாராளமா செய்ய போறேன். உங்க இருதயம் என்ன தெரியுமா ஆயிடும்? இணங்குதல், தாழ்மை, கனிவு, கருணை. இவ்வளவு நாள் எலிசா வெளிப்படுத்தாத உன்னை வெளிப்படுத்தினா, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. அந்த தாழ்மையான இருதயம் உள்ளத்துல வந்ததுனால, கருணை வந்ததுனால, அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. எவ்வளவு உதவிகள் செய்யறான் இந்த எலிசா, எவ்வளவு நன்மைகள் செய்யறான். அவன் பேர் புகழ் போற்றப்பட்டு விளங்கினது. இன்னைக்கும் நம்மளும் சீருடன் சிறப்புடன் வாழ்ந்திருக்க வேண்டுமே ஆனால்
இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு செய்ய வேண்டிய தரமான ஒரு விஷயம், கில்காலை விட்டு வெளியே வர வேணும். சுருகிய வட்டத்தை விட்டு வெளியே வர வேணும். பெத்தேல் என்னும் ஆலயத்துக்கு வர வேணும். எரிகோ என்னும் தூபத்தை ஏற்படுத்த வேணும். யோர்தான் என்ற ஒரு கருணையான ஒரு மனநிலைக்குள் நாம் வர வேணும். இரக்கமான ஒரு மனநிலைக்கு வர வேணும். அந்த யோர்தான் நதியில் தான் படைத்த தேவனே மிகுந்த தாழ்மை உள்ளவராகி யோவான் ஸ்நானகன் கரத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாரே. அந்த கருணையும் தாழ்மையும் நமக்கு இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் டபுள் போர்ஷன் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? கரங்களை